சம படம்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு சம படம் இந்த மாதிரி படம் யாரும் தயாரிக்க முடியும். நல்லா வந்துருக்கோம், நல்லா இருக்கு, செமையா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம் சந்தோஷமா. மூவி ராதிகா சரத்குமார் அசத்திருக்காங்க. அருமையான நடிப்பு. அந்த வயசான கட்டப்புக்கு தோற்றத்துக்கும் அந்த அப்படியே அவங்க ஒத்து வர்றாங்க. தாய் கிழவி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டுடியோ, நான் அருண். எங்கே இருக்குன்னா நம்ம முன்னாடி சாந்தி எல்ஏசி மேலே இருக்கிறேன். ரிவ்யூ போட்டு ரொம்ப நாளாச்சு. லாஸ்ட்டாக பொங்கலுக்கு போட்டு வைக்கிறேன் பராசக்தி படத்துக்கு. அதுக்கப்புறம் படம் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய படம் புது படம் இல்லை. இப்போது தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம SKSR சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனு ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்காங்க மெயின் ரோலில். டார்க் காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். அப்புறம் படத்தை டேரக்ட் பண்ணிக்கு வந்து சிவகுமார் முருகேசன் சார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ப்ரீமியர் ஷோ பார்த்து நிறையா ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். இந்த படம் நல்லா இருக்குன்னு கருத்து வந்துச்சு. ராதிகா படத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய ஆக்டர் அவங்க. பட் பேர் செலவு இதில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆல் ஒரு இந்தியாவிலே நடிச்சிருக்காங்க. பெரிய ஆக்டர் அவங்க. படத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவங்க நடிப்பு பற்றி. நம்ம அஜித் சாரோட நடித்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருவாங்க. கமல் சாரோட நடித்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருவாங்க. பாக்கியா சாரோட நடித்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒவ்வொரு டேரக்டரும் ஒரு ஆக்டரை பொறுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கதாபாத்திரத்தை அவ்வளோ தத்துருவமாக நடிச்சு கொடுக்குறதுல ராதிகா சரத்குமார் வந்து அடிச்சிக்க முடியாது. அவ்வளோ அருமையான நடிகை. நான் ஆரம்பத்திலேருந்து நான் எல்லா படத்துலையும் பார்த்துருக்கேன். அவங்க படத்தை எல்லாமே அருமையாக இருக்கும். அதில் எனக்கு பிடிச்ச படம் பசும்பொன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து ஓல்டு கட்டை போட்டிருப்பாங்க, செம்மையாக அடிச்சிருப்பாங்க. அதில் எல்லாரையும் படம் பார்க்குற எல்லாருக்குமே அழுவ வந்துடும். அந்த அளவுக்கு அந்த படத்தில் செஞ்சு முன்னாடி அடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப ஓல்டு கெட்டப்பில் இப்போ தாய் கிழவி படத்தில் ராதிகா படத்தை அப்படி பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம மாடி சாந்தி லேசிங்களா இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி 27ஆம் தேதி படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். நம்ம மாடி பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு. கூட்டம் ரொம்ப இல்லாட்டினாலும் நான் தனியாக படத்தை பற்றி ரிவ்யூ சொல்லணும்ல, ஒரு வீடியோ போட்டுருவோம்னு இன்றைக்கி ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி போட்டுருவோம். மக்கள் இருந்தாங்கன்னா கருத்து சொன்னாங்கன்னா அவங்கள்ட்டையும் ரிவ்யூ கேட்டுருவோம். ஓகே, மணி ஆகிட்டு பார்ப்போம். பண்ணுவாங்க இது வரைக்கும் 2 லட்சம் பொண்ணு ஊற்ற மாட்டா கலைக்க மாட்டோம்றானே. அற்புதமான படம். இது தமிழ் சினிமா டாப் 50 இருக்காது கண்டிப்பாக வருது. அற்புதமான படம், அனைவரும் பார்த்து நல்லா இருக்கு. கருத்துக்கள் வந்து நல்லா அருமையா நகை காட்டி போட்டு சூப்பர். சிறைக்கு அப்புறம் ரொம்ப நல்ல படம். நல்ல படம், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. இருக்கு படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் என்ன பண்ணிருக்கு? எல்லா கேரக்டரும் கடைசியில் முடிவு பிரமாணம் நல்ல சந்தோஷம். உங்களுக்காக எடுத்துக்கலாம். சம படம்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு சம படம் இந்த மாதிரி படம் யாரும் தயாரிக்க முடியும். நல்லா வந்துருக்கோம், நல்லா இருக்கு, செமையா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம் சந்தோஷமா. செம்ம காமெடி. தாய் கிழவி மாதிரி படம் வந்து இந்த மாதிரி கிடைக்கவே கிடையாது. நல்ல படம், புராண படம். படம் தாறுமாறா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்டா இருக்கு. படத்தை விட படம் ஃபேமிலியோட பார்த்தா ஜாலியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வயசான இடத்துல அம்மா பார்த்து 2026 ஒரு தரமான படம். அது படம் ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கிய சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கும். ராதிகாவும் நல்லா எடுத்துருக்கேன். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா? படம் தருக்கு நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். அந்த படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. அருமையாக இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்து பார்க்கணும். ஒரு அருமையான படம். பாட்டு இல்லைனாலும் படம் பார்க்க ஒரு கருத்தான படம். ஒரு அம்மா
முதியவங்களை வச்சு ஒரு 3 அண்ணன் தம்பியோட கஷ்டங்களை அவங்க எப்படி இந்த சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்கிறத அருமையாக எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கு படம், எல்லாரும் வந்து பார்க்கணும். சூப்பரான படம். எந்த வன்முறை காட்சிகளும் இல்லாமல் இந்த படத்தை எடுத்ததுக்கு ரொம்ப அருமையான வாழ்க வளம். தாய் கிழவி. ஹாய், தாய் கிழவி படம் பார்த்தாச்சு. படம் பார்த்து நம்ம மாடி மக்களாக என்ன சொல்லி வந்துருப்பீங்க. எல்லோரும் பாசிட்டிவ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்லுவோம், சிவகுமார் முருகேசன் டேரக்டர் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. படம் டார்க் காமெடி அண்டு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மீட்டரில் படம் அழகாக போயிட்டுருக்குது. ராதிகா சரத்குமார் படத்தோட ஹீரோயின் எல்லாமே மெயினே இவங்க தான். படம் ஸ்டார்டிங்லேருந்து வர்றாங்க, திருப்பி எண்டில் தான் வர்றாங்க. அவங்களோட ஸ்கோர் பண்ணுற இடம் 2 இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறாங்க. நடுவில் அப்படியே சைலண்ட்டாக போகும். அந்த இடத்துல சிங்கமொழி, நம்ம முனிஷ்காந்த், பாலமுருகன், இப்படி அருள்தாஸ், அதில் உள்ள ஆக்டர் நிறையா, இளவரசு எல்லாருமே அவங்களோட டார்க் காமெடி தான் அந்த படம் பூரா போயிட்டுருக்கோம். கடைசியாக படம் முடிவில் ஒரு சென்டிமெண்டான ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க. சென்டிமெண்ட் டைலாக் இல்லாமல் ஒரு மெசேஜ், மக்களுக்கு ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க. இது வந்து காமன் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு சராசரி மக்கள் ஒரு ஃபேமிலியோடு போனீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா காமன் ஆடியன்ஸாக ஒரு பொதுவாக பெண்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்காங்க. அதுதான் அந்த தாய்கிழவியோட கதை. நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஒரு குட் என்டர்டெயின்மெண்ட் மூவி. இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கெல்லாம் நார்மலாக அந்த டார்க் காமெடிங்கிறது இப்போ செட் ஆகிட்டு, அது இந்த படத்துக்கு இப்போ 2K கிட்ஸுக்கு செட் ஆகும்போனா கொஞ்சம் லைட்டாக தான் போகுது. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அந்த ராதிகா சீன்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இப்போ நம்ம முனிஷ்காந்த், பாலமுருகன், இந்த சிங்கமொழிலாம் வர்ற கேரக்டர் இப்படி சைலண்ட்டாக போகுது. டேரக்டர் வந்து கமல் சாரோட பேங்கர் ஃபேன் நினைக்கிறேன். கமல் பாட்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் பாட்டு ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப நேரம் வர்றது நல்லா இருக்குது. அதுவும் பார்க்குறது கேட்குறது நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப அதே பாட்டாக போயிட்டுருக்கிறது தான் கொஞ்சம் இதாகுது. மற்றபடி படம் ஒரு மெசேஜ் சொல்லி அழகாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போனது நல்லா இருக்குது. எஸ்கே சாருக்கு வாழ்த்துக்கள். நம்ம சிவகார்த்திகேயன் சார் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அருமையாக எடுத்துருக்காங்க. போய் ஃபேமிலியோட பாருங்கள். இந்த சம்மருக்கு ஒரு நல்ல படம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மரில் ஃபஸ்ட் படமாக தாய்க்கிழவி படம் ஒரு ஹிட் படமாக கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் காமன் ஆடியன்ஸுக்குலேருந்து எல்லாருக்கும் பிடிக்கும். போய் பாருங்கள், தாய்க்கிழவி சூப்பர் மூவி. ராதிகா சரத்குமார் அசத்திருக்காங்க. அருமையான நடிப்பு. அந்த வயசான கட்டப்புக்கு தோற்றத்துக்கும் அந்த அப்படியே அவங்க ஒத்து வர்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுமன் படத்தில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஓல்டு கட்டப்புக்கு அப்படியே சன்னி முன்னாடி அடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அழகு வரும். அதுக்கேற்ற மாதிரி இந்த டெரரான நம்ம ஓல்டு 90s உள்ள ஆத்தாவெலாம் தெரியும் அவங்களுக்கு. அப்போ உள்ள ஆத்தாவெலாம் ரொம்ப டெரராக கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு. அதுக்கு எப்படி அந்த ஆத்தாக்களை நான் ஒருத்தர் மாதிரி ராதிகா சரத்குமார் இப்போ நடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஃபேமிலியோட போங்க, போயிட்டு தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம மாடி மக்களுக்கெல்லாம் நம்ம மாடி சாந்தி லேசி மேலே ஓடுது, 4 காட்சி ஓடுது, போய் பாருங்கள். ஓகே, பாய்.